வணக்க மக்களே. தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் விஜய் பற்றிலாம் நிறைய பேசியிருக்காரு. ஸோ இது எல்லாமே பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ். நான் உங்கள் மௌலி. இந்த ஃபங்க்ஷன் எங்கே நடக்குதுன்னா மாமல்லபுரத்தில் ஒரு மண்டபத்துக்குள்ளே நடக்குது. ஸோ இதுக்கு அவங்க எல்லாரையும் அலோவ் பண்ணல. ஸோ எப்படி இந்த காஞ்சிபுரத்தில் கியூஆர் மெத்தடில் கியூஆர் கோட் கொடுத்து அந்த லிமிட்டடான பீப்புள் மட்டும்தான் அலோவ் பண்ணாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இதை அலோவ் பண்ணுறாங்க. இதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தான் சீஃப் கெஸ்ட்டு. ஸோ இதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பர்சன் வந்திருந்தார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்காட் நவாப் முகமது அலி. அவரும் இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனை கொண்டாடக்கு வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவரோட பையனுக்கு ஜீசஸ்னு பேர் வச்சுருக்காரு. ஸோ அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு அவரும் விஜயை பற்றி, விஜயோட கொள்கைகள் இதெல்லாம் பற்றி சும்மா ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்கிறாரு. ஸோ அதில் என்னென்ன பேசியிருக்காருன்னா, ஆக்சுவலி என்னென்னா, ஃபஸ்ட்டு அவர் ஏன் ஜீசஸ்னு பேர் வச்சாருன்னு சொல்கிறாரு. என்னென்னா, நான் ஜீசஸ் கிறிஸ்ட நான் நம்புகிறேன். ஸோ நான் மற்ற மதத்தில் இருக்கிற கடவுள்களையும் நான் நம்பணும். அப்படி நம்பலைன்னா நான் உண்மையான முஸ்லீமே கிடையாது. ஸோ எல்லா மதமும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால தான் ஜீசஸ்னு பேர் வச்சேன் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசியிருக்கிறாரு. ஸோ அவரை பற்றி என்ன பேசியிருக்காருன்னா, அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஹேபிட் ஒன்று இருக்குது. அவர் ரொம்ப ஹம்பிளான பர்சன். ஹம்பிள்னால் ஒரு மாதிரி ஜென்டிலானவர், அமைதியாக எதையாக இருந்தாலும் பொறுமையாக கையாளக்கூடிய ஒரு தன்மையுடையவங்க அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணி சொல்லியிருக்காரு. ப்ளஸ் அவர்கிட்ட ஹியூமனிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. விஜய் அவர்களை வச்சு ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறாரு. எப்படின்னா, ஆக்சுவலி பாஸ் லீடர் ரெண்டு வேறு. பாஸ்க்கும் லீடருக்கும் வேறு வித்தியாசங்கள் இருக்குது. என்னென்னா, ஒரு பாஸ்னால் எல்லாத்தையும் ஆளணும்னு நினப்பான். அவன் ஒரு பாஸ் சேரில் தான் உட்காரணும், அவனுக்குன்னு ஒரு பொசிஷன் ஹோல்ட் பண்ணணும்னு நினப்பான். பட் லீடர்னால் அப்படி கிடையாது. அவன் மொத்த எல்லாத்தையும் வழி நடத்தி கொண்டு போவான். அதுதான் ஒரு லீடர்ஷிப். இப்போது ஆக்சுவலி அந்த ஃபங்க்ஷன்லேயே விஜய் தனியாக அவருக்குன்னுலாம் சேர் போடலை. மற்ற எல்லோரும் உட்காந்து அதே சேரில் தான் விஜய் உட்காந்துருந்தார். ஸோ அதையே ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சு பாருங்கள், அவர் அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சேர்லாம் எதுவும் போடலை. நாங்கள் எல்லோரும் எந்த சேரில் உட்காந்துருக்கோமோ அதே சேரில் தான் அவரும் உட்காந்துருக்காரு. ஸோ இதுலேயே அவரோட ஹம்பிள்னஸும் அவரோட லீடர்ஷிப்பும் தெரியலையா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்களுக்கு பேர் இல்லையா, புகழ் இல்லையா, பணம் இல்லையா, இத்தனை இருந்தும் மக்களுக்கு சேவை செய்யணும்னு இறங்கி வராரு பார்த்தீங்களா. அவர் இருக்கிற பொசிஷன் என்ன, அவ்வளோ பீக் பொசிஷன். அந்த இடத்துலேருந்து ஒருத்தர் மக்களுக்கு சேவை செய்யணும்னு இறங்கி வர்றது யாருக்கும் அந்த மனசு வராது. ஸோ விஜய்க்கு அந்த மனசு வந்ததே ஒரு லீடர்ஷிப்கான சிறந்த எடுத்துக்காட்டு. இதுலேயே அவர் எவ்வளோ மக்களை விரும்புகிறாருங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் தென் என்ன சொல்கிறாருன்னா, ரிலீஜியஸ், அதாவது கிறிஸ்டியன், முஸ்லீம், ஹிந்து, ஜெயினிசம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிலீஜியஸ் இருக்கலாம். இத்தனை இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளேயும் காமனாக இருக்கிற ஒரே விஷயம் ஹியூமனிட்டி. அந்த ஹியூமனிட்டி இருந்தால் எல்லா மதமும் ஒன்று தான். அப்போ தான் மனிதத்துவம் மேலே வரும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த தமிழக வெற்றி கழகம் சார்பில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிவிட்டு கடைசி என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு இந்தியாவோட எக்கனாமியிலேயே ஒரு முக்கியமான பகுதி. ஸோ இங்கே உமன்ஸ் சேஃப்டியாக இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதை ஒரு எப்படி சொல்லியிருக்காருன்னா, இப்போது கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி சொல்லலை, அவர் தமிழ்நாடு ஒரு பெருமைக்குரிய விஷயமா சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. இதை தமிழக வெற்றி கழகமோ இல்லை மற்ற கட்சிகளோ எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறது அவங்க கருத்தை பொறுத்தது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹியூமனிட்டியில் தமிழ்நாடு உண்மையிலே சிறந்து விளங்குது. ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதா இருக்கட்டும், உமன் சேஃப்டி எல்லாத்துலேயும் தமிழ்நாடு சிறப்பாக இருக்குங்கிற, மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு பெஸ்ட்டாக இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் விஜய் அவர்கள் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டார்டிங்லேயே நம்ம மண் தாயுள்ளம் கொண்ட மண் அப்படிங்கிற சொல்கிறாரு. அதுபோக கிறிஸ்மஸ், ரம்ஜான், பொங்கல் இது எல்லாமே எல்லா மதத்தினரும் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான். ஒரு மதத்தை மட்டும் சார்ந்து எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் நம்ம கொண்டாட போகிறதில்ல. அதனால தான் பெரியாரோட வழியாக கொள்கையே வச்சுருக்கோம். மதச்சார்பற்ற அரசியல் தான் வரும்னு சொல்லி நம்ம கொள்கையாகவே அதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், எங்களோட மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா மக்களும் என்னோட சகோதர சகோதரிகள் தான் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காரு.
டிவிகே வந்து சமூக சமநிலையிலேருந்து என்றைக்கும் தவறாது, 100% அதை கைப்பிடிச்சு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஒரு ஸ்டோரி ஒன்று, பெரிய ஸ்டோரிலாம் இல்லை, சின்னதாக சொல்லியிருக்காரு. என்னென்னா, பைபிளில் அதாவது ஒரு நம்பிக்கைக்கு உதாரணமாக நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது, நம்பிக்கைக்கு உதாரணமாக ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஒரு இளைஞனை அவனோட கூட பிறந்த சகோதரர்களே ஒரு பாலங்கிணத்தில் தள்ளி விட்டு, ஸோ அங்கிருந்து அவன் மீண்டு வந்து அந்த துரோகம் செஞ்ச சகோதரர்களையும் அந்த மக்களையுமே காப்பாற்றி நல்லாட்சி செய்வான். அது வந்து அந்த கதை. வேணா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க படிக்காதவங்களாம் அதை போய் படித்து பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஸ்டோரியோட மாரலாக அதோட கருத்தாக என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் எது வேணால் நடக்கும், கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எதுக்கு எக்ஸாம்பிளாக கொண்டு வராருன்னா, 2026 எலெக்ஷனில் கண்டிப்பாக மாற்றம் வரும், ஸோ நன்மை கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொண்டு வந்து எல்லோரும் தைரியத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, கன்ஃபார்ம் நீங்கள் வேறு ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டு போக சொல்லி அவரோட உரையை முடிக்கிறாரு. இந்த வீடியோவில் அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன். என்னென்னா, நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட பேட்டி எடுத்தப்போ அவர்கிட்ட கூட்டணி பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த கேள்விக்கு அவர் ஒரே வரியில் முடிச்சிட்டாரு. என்னென்னா, திமுகவை எதிர்க்கிற யாராக இருந்தாலும் அவங்க கூட கூட்டணிக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி கூட்டணிக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதா ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் முடிச்சிட்டாரு. ஸோ வரப்போகிற அரசியல் களத்தில் கூட்டணிகள் அமையுமா, எந்தெந்த மாதிரி கூட்டணிகள் இருக்க போகுது, ஸோ எந்த கட்சி பவராக இருக்க போகுது, எல்லாமே இனி வரப்போகிற காலங்களில் தெரிய போகுது. ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலராக உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ பாய்.